ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரளா ஸ்டைலில் ஓணமில் செய்யக்கூடிய எரிசேரி ரெசிபி தான். இந்த எரிசேரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பூசணிக்காய் எரிசேரி. இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காவும் தட்டைப்பயிறு வச்சு செய்கிறது. எரிசேரியிலே வந்து சேனக்கிழங்கு வச்சு செய்வாங்க, பைனாப்பிள் வச்சு செய்வாங்க. அதில் மெயினான ஒன்று தான் இந்த பூசணிக்காய் எரிசேரி. வாங்க எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் தட்டைப்பயிறு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு கப்பாக இருந்துச்சு. இப்போ நல்லா ஊறி வந்த பின்னாடி ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். இதை வந்து குக்கரில் மாற்றிட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசிஞ்ச மாதிரி இருக்கணும். இல்லை இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். என்ன பூசணிக்காய் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். இது வந்து பரங்கிக்காய்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இல்லை பூசணிக்காயும் சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, நான் மஞ்சள் பூசணின்னு தான் சொல்லுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் பெரிய பூசணிக்காயில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கலாம், இல்லை 1/4 கிலோவுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். அந்த சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நான் வந்து க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ வந்து நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் செய்ய போகிறதே கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து எல்லாமே கம்மியாக தான், 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பயிரில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோடய சேர்த்து ஆட் பண்ண போகிறதுனால இதில் வந்து தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. சாஃப்டாகிடும் பூசணிக்காய். வந்து நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து செய்ய போகிறது கம்மின்றதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒன்று வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 போல் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க, தெரியல எனக்கு. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு 6 போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு தூள் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா வந்து கொரகொரப்பாக மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூசணிக்காவை திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக பாதி வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியிலே வந்து ரெண்டுமே வெந்துடும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து மேலே ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அது கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கணும். நம்ம கூட்டுக்கறி ரெடி பண்ண அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குழம்புக்கும் கூட்டுக்கும் நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு தனியாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மலாக வேறு ஏதாவது எண்ணெய் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி கேரளா ரெசிபிஸ் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 கரெக்டாக தான் இருக்கும் இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
வரமிளகாயை முழுசாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3/4 கப் அளவுக்கு தேங்காயை வந்து துருவுனதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கேரளா ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தேங்காவை நல்லா ப்ரௌன் கலரில் மாற்றிட்டு தான் ஆட் பண்ணுவாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வெந்து வரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க தாளிப்பு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எரிச்சீரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயிர் மசியறதுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க, மசிஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்கள் அதிலே கூட ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சதை நான் ஆட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்க தேங்காய் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது சுட சுட சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. டைம் ஆக ஆக அந்த கோகோனட் எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கேரளா ஸ்டைலில் பூசணிக்காய் எரிச்சீரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பூசணிக்காய் கூட்டு இது மாதிரி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஃபேமஸான கேரளா டிஷ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.